லட்டுனாலே நிறைய பேருக்கு திருப்பதி லட்டு தான் ஞாபகம் வரும். ஆனால் எத்தனை பேருக்கு டுன்டுன் ஆண்டி ஞாபகம் வராங்க? வந்தால் கண்டிப்பாக நீங்கள் 90s to 2K கிட்ஸாக தான் இருக்கணும். திருப்பதி லட்டு ஃபுல்லாக நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு ரெடி பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கும். ஆனால் அதுக்காக மட்டும் எல்லாரும் வாங்குறது இல்லை. நிறைய பேர் விரதம் இருந்து சாமியை பார்க்கணுன்னு ப்ரேயரோட வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படி ப்ரேயரோட சாப்பிட்றதுனால தானோ என்னவோ அது ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நானும் திருப்பதி போனது இல்லை, அந்த லட்டையும் சாப்பிட்டது இல்லை. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த லட்டை பற்றி பேசி மாட்டிக்கிறாங்க. அதில் முக்கியமான ஆள் நம்ம கார்த்தி அண்ட் கோபி சுதாகர். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாமல் இருண்டு போயிரும்டா, அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த லட்டு இல்லைன்னா என்ன, நாம் இந்த லட்டு கேண்டிலை வாங்கி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ அழகாக இருக்கும், உண்மையான லட்டு மாதிரியே. ஸோ நாங்கள் இப்போது திருப்பதி போய் அந்த லட்டு சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் இந்த லட்டு இருக்கிறனால ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஸ்னஸ் ஈவெண்ட்டுக்காக கிளம்பி போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி சேலம் போயிட்டு இருக்கோம். சேலம்க்கு டைரெக்டான பஸ் நம்ம கிரியம்பாக்கத்துலேருந்து 2 o'clock இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம 1:30 வந்துட்டோம். அப்புறம் என்ன இங்கே உட்காந்துருக்கோன்னு பார்க்குறீங்களா? சீட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பஸ் 4:30 வெயிட் பண்ணி பஸ்ஸில் இடத்த பிடிச்சாச்சு. சீட்டில் ஏறி உட்கார்ந்ததும் ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிற ஒர்க் இந்த ஏசி ஹோலை அடிக்கிறது தான். முடியலை. யாரெல்லாம் என்ன மாதிரியே இந்த ஏசி ஹோலால் கஷ்டப்பட்டுருக்கீங்க? இனி இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் உடனே அது எப்படி செல்லோ டேப் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இனி நீங்கள் போகும்போது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும்னா செல்லோ டேப்பை எடுத்துகிட்டு போங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம் குமார். நெக்ஸ்ட்டு என்ன, ஒரு 7 மணி நேரம் சேலம்க்கு ட்ராவல் பண்ணி அங்கே போய் இறங்கியாச்சு, சாப்பாடும் வாங்கியாச்சு. இப்போ டைம் என்ன தெரியுமா? 11:30. ஆனால் இன்னும் ஃப்ரெஷ் ஆகலை. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், என்ன ஈவெண்ட்டுக்காக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ப்ளஸ் இந்த கார்த்திக் அண்ட் கோபி சுதாகர் என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கிறத பற்றியும் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். முக்கியமானது, இந்த கேண்டில் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோவை நான் மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். அது வரைக்கும் இந்த கேண்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். மாலை மாத்தி போடு ரிங்கு, கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப்